என்னல வீட்டுல யாரையும் காணோம்? இல்ல லூசு போயில கூட்டாதல்ல யாராவது இருந்தாலும் வருவாங்க. அந்த நொண்ணு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படியே நின்னுகிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரமா கூப்பிடு, சமாதானப்படுத்திவிட்டு வீட்டை பக்கம் போட்டும். ஆமா, சமாதானம் பண்ண போறது நானு. நீ அவளை இவ்வளவு அவசரப்படுற? அவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? நாங்களும் சமாதானம் பண்ணுவோம்ல. என்னைக்கு இல்லாத திருநாள அவளே இன்னைக்குதான் என் வீட்டுல வந்து கிடக்கா. இந்த சான்ஸ் என்னால மிஸ் பண்ண முடியுமா? அதுக்கு தாண்டா சொல்லுதேன், சீக்கிரம் ஒரு சமாதானத்தை போட்டு விடு, அடுத்த ஜோலிய போய் பார்ப்போம். அப்படியால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்மிக்கு போகணும்னு சொன்னியே, அது நீ தானே? சரி சரி, வந்த வேலையை போயிடுற மச்சான். எதுக்குடா தேவையில்லாதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? தூ, வெக்கம் கெட்டவன். ஆமா, இவங்க கிட்ட கிலோ கணக்குல இருக்கு. இதுல இவன் என்னை வெக்கம் கெட்டவன் சொல்லலாம். உன் கூட எல்லாம் சேர்ந்தா அதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும்? உன்னையெல்லாம் இனி அப்புறமா பாத்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் கூப்பிடு. இவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கவே எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல எங்க நான் போய் காதலிக்க? இன்னைக்கு பார்த்து என் தக்காளி வேற வீட்டுல இருந்தாலே, நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா என்னெல்லாமோ நடந்திருக்கும். இவன் நிக்கிற போச பார்த்தா இன்னைக்கு அவளை சமாதானம் பண்ண மாட்டான் போல. நம்ம ஆசையில சங்கூதிடுவானோ? இலே, காலுக்கு கிட்டதான் நிக்கிற, ஒரே நசுக்கு நசுக்கி போடுவோம் பத்துக்க. சப்பா, மனசுக்குள்ள பேசினாலும் கண்டுபிடிச்சிடறானே. சரிடா மச்சான், கூப்பிடுறா. அத்த அத்த. யாரு? அட மாப்பிளைங்க, மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, சின்ன மாப்பிள வாங்க. என்னத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள. அத்த, இப்போ உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? மாத்திரைலாம் கரெக்டா போறீங்களா என்ன? பரவாயில்ல மாப்பிள, இப்போ உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. மாத்திரைலாம் வேலை வேலைக்கு போட்டுடுறேன். இப்போ முன்ன மாதிரி அடிக்கடி முட்டிக்கால் வலியும் வர்றதில்ல, நல்லா தான் இருக்கேன். சரிங்க மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் குடிக்க போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயாத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கட்டும் மாப்பிள, திடீர்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, குடிக்க எதுவும் குடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? நீங்க கொஞ்ச நேரம் இப்படி சோபால உட்காருங்க, அத்தை போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்த, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க வீட்டுல இருந்து வரும்போதே காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க இப்போ வந்ததே அம்மா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தோம். என்ன மாப்பிள, சொல்லுங்க. நாளைக்கு தீபாவளியில, அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்லயே தீபாவளி கொண்டாடிடலான்னு அம்மா ஆசைப்படுறா. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்குதான் தான் வந்தேன். என்ன மாப்பிள சொல்றீங்க? அத்த, உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால நடத்த முடியாம போச்சு. ஆனா அம்மா கல்யாணம் நின்னதே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவா. அதான் இந்த தீபாவளியிலயாச்சும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டுல தீபாவளி கொண்டாடினா அம்மாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் நின்னதே நினைச்சு அவங்களும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் அம்மா கிட்ட பேசினேன், அம்மாவும் அதே தான் சொன்னாங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் உங்களை, நிலாவை, ரூபிய எல்லாத்தையும் தீபாவளிக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்க சொல்றதும் சந்தோஷமான விஷயம் தான் மாப்பிள. கல்யாணம் தான் இப்போதைக்கு நின்றுச்சு. ஒரு நல்ல நாள் அதுவுமா எல்லாரும் ஒன்னா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா அப்புறம் என்னத்த, கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட, நம்ம வீட்டுல வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் சங்கடமா இருக்கா? ஐயா மாப்பிள, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் முத்தாயி அவன் அவளை கூட்டிட்டு இங்கே தான் தீபாவளி கொண்டாட வருவா. ஏன்னா அவளுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்குன்னு அவள் தான் இருக்கா. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரே குடும்பமாக இந்த வீட்டில் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட கூப்பிடுதியே, அதான் அவளை தனியாக விட்டுட்டு நாங்கள்லாம் எப்படி அங்கே வர முடியும்னு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஐயா அத்த, இவ்வளவுதானா? அவங்கள நினைச்சுலாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நாங்க வர்ற வழியில தான் வள்ளியக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவங்கள என்ன தீபாவளிக்கு வீட்டுக்கு அழைச்சிருக்கு. நீங்க வள்ளியக்கா வீட்டுல, செல்லம்மாமா வீட்டுல எல்லாரையும் அழைச்சிருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுல தான் தீபாவளி கொண்டாட போறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வராங்க? ஆமாத்த, வீராவோட அம்மா தீபாவளிக்கு எல்லாரையும் தான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்பதான் எங்க வீட்டுல வந்து சொன்னா, சொல்லிட்டு வர வழியிலேயே அத்தை வீட்லயும் போய் சொல்லிட்டு உங்களையும் வந்து அழைக்கிறதுக்கு வந்தோம். ஓ அப்படியா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள, அப்போ தீபாவளிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்லயே தீபாவளியை கொண்டாடிடுவோம். டேய் மச்சான், என்னடா? டேய், நீ தீபாவளிக்கு அழைச்சதெல்லாம் போதும். எந்த வேலைக்கு வந்தியா அந்த வேலையை பாரு. முதல்ல நிலாவை போய் சமாதானப்படுத்துற வழியை பாரு. அவ இல்லாம எப்படி நீ தீபாவளி கொண்டாடுவ? ஆமால. டேய், இப்ப எப்படி அவளை சமாதானப்படுத்துறது? எது எப்படி சமாதானப்படுத்துறதா? டேய், என்னடா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க?
அது தெரியாமல என்னங்க நீ கூட்டு வந்த? டேய் அது இல்லடா, அவளை சமாதானம் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அத்தை இருக்காங்கல்ல, அதான் எப்படி அவகிட்ட பேச? முதல்ல அவ வீட்டுல இருக்காளா இல்லையானே தெரியல. நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அவ சத்தத்தையே காணோம். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவளை பார்த்து சமாதானம் பண்ணுவேன்? அவ இருக்காளா இல்லையான்னு நீ கேட்டா தானே தெரியும். உங்க அத்தைகிட்ட கேட்க வேண்டியதானே? அது எப்படி நான் கேட்பேன்? நான் தீபாவளிக்கு அழைக்க வந்ததா சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல போய் நிலா எங்கன்னு கேட்டா அத்தை என்னடா நினைப்பாங்க? அதுல ஒண்ணு நினைக்க மாட்டாங்கடா. நீ கேளு. என்ன இருந்தாலும் நீ அவங்க வீட்டு மாப்பிள்ள தானே. என்ன இப்போ அவளை எங்க இருந்தானே கேட்க போற? இதுக்கு எதுக்குடா தப்பா நினைக்க போறாங்க? நீ கேளு. ஆஹா, நான் கேட்க மாட்டேன். டேய் மச்சான், நீ கேள. நான் கேட்க ஒரு மாதிரியா இருக்குடா. ஏண்டா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், எனக்கு எதுவும் இருக்காதோ? அப்ப எனக்கு வெக்கமான சூடு ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் உனக்கு ஏதுடா. அதனால தானடா மச்சான் உன்னையே கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா சொல்ல மாட்டேன்? இல்ல ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கெல்லாம் வாக்கப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எதிர்பார்க்க கூடுமா? டேய் என்னடா எல்லா விஷயத்துக்கும் என்னையே முட்டு கொடுக்க கூப்பிடுற? நீயா எதுவா இருந்தாலும் தனியா நீ ஆரம்பிக்க பட்டியா? இதுக்குடா என் உயிரை எடுக்க இப்படி? டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்லிவிட்ட? இது வரைக்கும் நீ இல்லாம ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த வீர பண்ணிருக்கனாடா? எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டா தானடா பண்ணிருக்கோம். ஆமா, இந்த கூட்டு கூட்டாஞ்சோரெல்லாம் என்கிட்ட பேசு, அங்க எதுவும் பண்ணிடாத. என்ன மாப்பிள்ளைகளா 2 பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கியே? என்னமோ சொல்லணுமா அத்தைகிட்ட? டேய் மச்சான், இதாண்டா சரியான நேரம். கேளுடா. இருடா கேக்குறேன். அத்தை, என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. அது நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், வீடு ரொம்ப அமைதியா இருக்கே. வீட்டுல நிலா ரூபிலாம் யாரும் இல்ல, எல்லாரும் வெளியில எங்கேயும் போயிருக்காங்களா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அத்தை? அட நான் மட்டும் இல்ல மாப்பிள்ள, மூத்தவ வீட்டுல தான் இருக்கா, சின்னவ தான் வேலைக்கு போயிருக்கா, நிலா ரூம்ல தான் இருக்கா. வீட்டுல தான் இருக்காளா? என்ன சத்தத்தை காணோம், தூங்கிட்டு இருக்காளா? இல்ல மாப்பிள்ள, முடிச்சுதான் இருக்கா. நான் இப்பதான் அவகிட்ட பேசிட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, 2 நாளா ஆள் சரியில்லை, யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. ஏன் இப்படி இருக்கானே தெரியல. போன வருஷம் தீபாவளிக்கெல்லாம் என் வீடு அந்த பாடுபட்டுச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே வெடி போட ஆரம்பிச்சிருவாளுவோ. இந்த தெருவிலே முதல்ல தீபாவளிக்கு வெடி போடுறது இவ்வளோலா தான் இருக்கும். அந்த பாடுபடுத்துவாளுவோ. புது துணி எடுக்கிறதுக்கு 2 பேருக்கு அந்த சண்டைக்காடு இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இன்னைக்கு பாருங்க இந்த வீடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. அவ சின்னவா வீட்டுல இருக்கமா இல்லையான்னு கூட அவளுக்கு உள்ள ரூம்ல தான் உட்காந்துருக்கா. டேய் மச்சான், என்னடா பாவண்டா யாழு. என் மேல உள்ள கோபத்துல தீபாவளிக்கு ட்ரெஸ் கூட எடுக்காம இப்படி ரூமுக்குள்ள கிடந்து அழுதுகிட்டு கிடக்குறா. எனக்கு நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. அது நீ அவளை திட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாயில வந்ததெல்லாம் பேசிவிட்டு இப்ப என்ன கண்ணீர் வடிக்கிறா? வலிக்குதோ? ரொம்ப வலிக்குதுடா மச்சான். டேய் மச்சான், இப்பவே என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும்டா. போய் பார்க்க வேண்டியதானே, உன்னை யார் பார்க்க வேண்டாம்னு சொன்னா? டேய் எப்படா அத்தையை வச்சுக்கிட்டு எப்படா என் ஆளை போய் பார்ப்பேன்? அத்தை என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? அடே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உனக்கான பயமா இருக்கு? அன்னைக்கு கிச்சன்ல மொத்த குடும்பமும் உன்னை சுத்தி நின்னாங்க. ஆனா நீ அதை கூட கவனிக்காம அப்படி ஒரு சம்பவம் பண்ணியே. அப்பமெல்லாம் இந்த பயம் எங்கடா போனுச்சு? டேய் அது அன்னைக்கு தெரியாம நடந்ததுடா. சும்மா சும்மா அதையே சொல்லி கட்டாதானே. எது அது அன்னைக்கு தெரியாம நடந்துச்சு? ஏண்டா என்கிட்டே உருட்டுற பத்தியா? அவ்வளவு பேர் உன்னை சுத்தி இருக்காங்க, அதுல ஒருத்தர் கூட உன் கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. தெரிஞ்சிருக்கும்டா மச்சான், நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோமே, இதை விட்ட சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீ பாஞ்சிருப்ப. கரெக்டா சொல்லிட்டியா? டேய் எப்ப இருக்கிறாரு? அதை பத்தி பேசுவாங்க வந்திருக்கோம். பொண்டாட்டிய பாக்கணும்டா, ப்ளீஸ்டா ஏதாச்சும் ஐடியா பண்ணுடா. இதுக்கு மட்டும்தானடா உனக்கு இந்த நன்மை தேவைப்படுறேன். உன்ன கோபப்பட்டா ஒன்றும் ஆகாது. இவனை அவ கூட சேர்த்து வச்சாதான் நான் போய் என் தக்காளியை பார்க்க முடியும். அதுக்காகவே இன்னைக்கு இவளையும் அவனையும் மீட் பண்ண வச்சிட வேண்டியதான். இருடா ஏதாச்சும் ஐடியா பண்றேன். சீக்கிரம்டா. அவசரம் பொருடா குடிப்பாங்க. என்ன பண்ணலாம், எதுவுமே தோண மாட்டேங்குதே. மாப்பிள்ள நாளைக்கு எல்லாரும் கிளம்பி வெள்ளனையே வீட்டுக்கு வந்துடுறேன்னு அம்மா கிட்ட சொல்லிருங்க. அப்பா இவ வேற அப்பப்போ என்ன திரும்பி திரும்பி பார்த்து என்ன பாடா படுத்துறானே. முடியல. அத்தை சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை இன்னைக்கே எல்லாரும் வீரா வீட்டுக்கு போறோம். நீங்க மட்டும் நாளைக்கு வந்தா நல்லாவா இருக்கும். அதனால நீங்களும் கிளம்புங்க அத்தை. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிருவோம். அட இன்னைக்கு எல்லாரும் அங்க போயிடுறீங்களா? அப்போ நான் நாளைக்கு வந்தா சரியா இருக்காது. சரிங்க மாப்பிள்ள, அப்போ எல்லாரும் கிளம்பி இன்னைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவோம். ஏமா நிலா, நிலா
அடே, அத்தை நிலாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க போலடா. இப்ப அவளை அங்க கூட்டிட்டு போயிட்டா நான் எப்படி அவளை சமாதானம் பண்ணுவேன்? அந்த வீட்டுல ஒரு கூட்டமே இருக்கு. அவளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதுடா. சும்மா வச்சு என்ன ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. ப்ளீஸ்டா மச்சான், எப்படியாச்சும் அத்தையை மட்டும் இங்க இருந்து கூட்டிட்டு போடா. கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட போதும், நான் அவளை சமாதானப்படுத்திடுவேன்டா. கொஞ்ச நேரம் கிடைச்சா சமாதானம் பண்ணிடுவேன். அதெல்லாம் பண்ணிடுவேன்டா. ம், பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி இரு, நான் எப்படியாச்சும் சமாளிச்சு அத்தையை கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசு. டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ மூடு, நான் பாத்துக்கிறேன். ம், அத்தை. என்ன மாப்பிள்ள? அது வந்துட்டு நாளைக்கு தீபாவளிக்கு வீட்டுக்கு எல்லாரும் வரேன்னு சொன்னாங்களே, அதனால எல்லாத்துக்கும் பலகாரம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கான். நான் கடையில் வாங்கி கொடுக்கன்னு சொன்னேன். ஆனா தீபாவளிக்கு போய் யாராச்சும் கடையில பலகாரம் வாங்குவாங்களா? வீட்டுல தான் நம்ம கையால செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ எங்க அம்மாவும் இவங்க அம்மாவும் தான் இருக்காங்க. கூட துணைக்கு வள்ளி இருக்கா. ஆனாலும் அவ்வளவு பலகாரம் அவங்களால ஒத்தையில செஞ்சுக்க முடியாது. வள்ளியோட அம்மாவும் நைட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா வள்ளியோட அக்காவுக்கு தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அம்மா. இப்போ கூட மாட வேலை பக்கம் ஆள் இல்ல. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராச்சும் இருந்தா சொல்லுங்களேன். ஏன்னா தீபாவளி நேரமா நானும் நிறைய பேர் கூட்டு பார்த்துட்டேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இங்க யாராச்சும் தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா நான் மெதுவா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் பாத்தீங்களா? டேய் மச்சான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய், நீ அமைதியா இருடா, நான் பாத்துக்கிறேன். அட மாப்பிள்ள, நம்ம வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு எதுக்கு வெளியாளே? நம்ம வீட்ல தான் இத்தனை பேர் இருக்கமே. வள்ளியோட அம்மா நைட் வந்தானே, நான் வீட்ல தானே இருக்கேன். நானும் போறேன் கூட மாட. நானும் சேர்ந்து வேலை பார்த்தேன்னா வேலையோட வேலையை சீக்கிரம் முடிஞ்சிரும்ல. மச்சான், இதுக்குதான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணுங்கிறது. அத்தை, நீங்களா? நீங்க இருக்குத, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்க போய். ஆமாத்த, எதுக்குதான் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம். பரவாயில்லத, நீங்க வெளியில ஆள் இருந்தா சொல்லுங்க, நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம். அட மாப்பிள்ளைங்களா, நம்ம வீட்டு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சிரமம்? இப்ப நான் அங்க வரலனாலும் இந்த வீட்ல பலகாரம் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பேன். இங்க செஞ்சானே அங்க செஞ்சானே எல்லாம் நம்ம வீடு தானே. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம். நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை பார்த்தா பலகாரம் நல்லா வரும், அருமையா இருக்கும். சரிங்க மாப்பிள்ள, இப்போ ஒரு மணிக்கு பஸ் வரும். அப்ப நான் நிலாவை கூட்டிட்டு கிளம்புறேன். சரியா இருக்கும் அங்க போய் சேர. இப்ப நிலாவா? ஆத்தி, என்னால முடியல. என்ன இந்த அத்தை, இந்த நிலாவுங்க வந்து கூட்டிட்டு போறதுலயே குறியா இருக்காங்க. என்னன்னு பேசினாலும் சுத்தி முத்தி கடைசியில நிலா கிட்டே வந்து நிக்கிறாங்க. நான் அவளை சமாதானப்படுத்தலாம்னு இங்க வந்தேன்னா இங்க எதுவும் நடக்காது போலயே. அவளை கூட்டிட்டு போயிட்டேன், நான் எப்படி அவளை சமாதானப்பட முடியும்? ஏய் மச்சான், திரும்பினே நினைச்சுக்க, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிருவேன். சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். அத்தை, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த பாருங்க அத்தை, இப்ப தீபாவளி நேரமா இருக்கு. நீங்க பஸ்ல போனா சரியா இருக்காது. ஏன்னா நிறைய கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துல எப்படி போவீங்க? நான் பைக்ல தான் வந்திருக்கேன். நீங்க பேசாம என் கூட பைக்ல வாங்க, நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வீரா வீட்டுல கார் நிக்கி, நான் பைக்கை கொண்டு போய் விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு நிலாவையும் வீராவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே போய் ஆபீஸ்ல ரூபியும் அழைச்சிட்டு வந்துடுறேன். அட, இதை நான் யோசிக்கலையே. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நீங்களே என்ன பைக்ல கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. பாவம் அண்ணிங்க 2 பேரும் அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்களோ. நான் போனா கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்ப நான் முன்னாடியே போறேன். போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய் மச்சான், உண்மையிலே நீ என் நண்பன் நிரூபிச்சுட்டடா. அவங்க அந்த பாட்டை போட்டே நம்மளை கவுத்து விட்டுறாங்க. அத்தை, வாங்க போலாம். இதோ வந்துட்டேன் மாப்பிள்ள. பெரிய மாப்பிள்ள, சொல்லுங்க அத்தை. இப்ப நான் வீட்டுக்கு போறேன் மாப்பிள்ள. என்னை விட்டுட்டு கார் எடுத்துட்டு வர்றதுக்கு சின்ன மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க. உள்ள நிலா இருக்கா, ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் கேட்டா செஞ்சு கொடுத்துருவா. சரிங்களா மாப்பிள்ள? பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்து போங்க. சரிங்க மாப்பிள்ள. சின்ன மாப்பிள்ள, வாங்க நம்ம போவோம். வாங்க அத்தை. டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், மறுபடியும் தேங்க்ஸ்னு சொன்னேன். காலைல என்ன நடக்குன்னு பார்த்தல, பிஞ்சிரும் பத்துக்க. இந்த பாரா, நான் இப்ப அத்தையை கூட்டு போறேன். நீ ஒன்னும் அவசரப்படாத, பொறுமையா நிதானமா அவகிட்ட பேசு. அவ கொஞ்சம் கோவமா தான் இருப்பா. அவ என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத, சரியா? சமாதானம்லாம் பண்ணிட்டு போன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் கிளம்பி வரேன். ம், இல்லடா மச்சான், இனிமேல் நான் அவகிட்ட கோவப்படுற மாதிரி இல்ல. அவ என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்டுப்பேன். கோவப்பட்டு தான் அவகிட்ட பேசாம இத்தனை நாளா இருந்தேன். பேசாம நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இனிமேல் அந்த தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. நான் அவள்கிட்ட எப்படியாச்சும் பேசி சமாதானம் பண்ணிடுறேன். பரவாயில்ல, அவ கோவத்துல 2 அடி அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் பேசுனது அப்படித்தானே. நான் பாத்துக்கிறேன்டா மச்சான். சரிடா, நீ அத்தையை பார்த்து கூட்டிட்டு போ. நீ அத்தையை விட்டுட்டு கார் எடுத்துட்டு வா, நான் அதுக்குள்ள அவளை சமாதானம் பண்ணிடுவேன். சரிடா, அப்ப நான் அத்தையை விட்டுட்டு உடனே கார் எடுத்துட்டு வந்துடுறேன். அடே, சொன்னா உடனே கிளம்பி வந்துருவியா? அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாவே வா. இப்ப தானே போறேன், கொஞ்சம் நேரம் ஆகும் சமாதானம் பண்ண. இல்லடா மச்சான், நான் அத்தையை விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துருவேன் பாத்துக்க. ஏன்னா நீனே சொல்லிட்ட அத்தையை விட்டுட்டு சீக்கிரமா வான்னு.
நீ சொல்லி இன்னைக்குதான் நான் தட்டியிருக்கேன். அதனால நான் அத்தையை விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுவேன் பாத்துக்க. ஏண்டா மத்த விஷயத்துல எல்லாம் நான் சொல்றதை கேட்க மாட்டேன், இதுல மட்டும் ஏன்டா நான் சொன்னதை செய்யணும்னு பிடிவாதமா இருக்க? என்ன எனக்கு இப்பதானே நேரம் கிடைச்சிருக்கு. ஏண்டா நீ மட்டும் எப்போதும் ஜோடியா சுத்தணும், நான் மட்டும் ஒத்தையில இருக்கணுமா? இப்ப கூட என் ஆளை விட்டு என்ன பிரிச்சுதானே கூட்டு வந்த. அதுக்காகவே நான் இப்ப அத்தையை விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுவேன் பாத்துக்க. கதவு திறந்தாதானா வந்து தொல்லை பண்ணுவ. நீ வெளியில போனதுன்னா நான் உள்ளோடி கதவை பூட்டிடுவேன்ல. அடப்பாவி, கதவை பூட்டிட்டு உள்ள என்னடா பண்ண போற? சமாதானம் தானடா பண்ண போறேன்னு சொன்ன. அது சமாதானம்னா சமாதானம் மட்டுமா பண்ணுவாங்க? சமாதானம் பண்றதுக்கான சில செய்கைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்ய வேண்டாம். அதெல்லாம் செஞ்சா தாண்டா சமாதானம் பண்ண முடியும். அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன். நீ போ, எல்லாம் முடிஞ்சதும் நானே போன் பண்றேன், அப்புறமா வா. எது முடிஞ்சதும் போன் பண்ணுவியா? அடே என்ன நினைச்சுட்டு அங்க வந்த? நான் என்னமோ நினைச்சு வந்தேன். இப்ப எதுக்கு உனக்கு நேரத்தை கடத்தாம போடா. வெளியில போனா திரும்ப வீட்டுக்கு வந்து மறுபடியும் நீலான்னு ஆரம்பிக்க போறாங்க. ஏண்டா அவ்வளவு அவசரப்பட உனக்கு? ஏன் கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? நீ இந்த விஷயத்துல எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்ச உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கல, எல்லாம் என்ன சொல்லணும். டேய் நான் போறேன், போன் பண்ணு. சரி சரி, ஃபீல் பண்ணாதடா மச்சான். போகும்போது அப்படியே கதவு மட்டும் சாத்திட்டு போயிரு. அடே என்ன கொலகாரன் ஆக்கிறத சொல்லிட்டேன். ஏண்டா இத கூட உனக்கு நான் தான் செஞ்சுட்டு போணுமா? ஏன் நீலாம் வந்து கதவை சாத்த மாட்டியா? வயிற்றுல கிளப்பிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று என்ன விளக்கு பிடிக்க சொன்னாலும் சொல்லிடுவான். போடா. ஏ மச்சான், மறந்துடாம கதவை சாத்திட்டு போயிருந்தா. ஏலே காலில் கிடக்க செருப்பு உள்ள வந்துடும் பாத்துக்க, ஓடி போயிரு. நம்ம படுத்துற பாட்டுக்கு உண்மையிலே எரிஞ்சாலும் எரிஞ்சிருவோம். இப்ப இவளை எப்படி நான் சமாதானம் பண்ண போறேன்? கொஞ்சமா பேசியிருக்கோம், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டோம். எப்படி இருந்தாலும் உள்ள போனா நம்மளுக்கு இன்னைக்கு கும்மாங்குத்து இருக்கு. பரவாயில்ல, பொண்டாட்டி கையால தானே ஆல்ரெடி வாங்கிப்போம். நம்ம பேசுனதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான். என் பொண்டாட்டிய எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அழகாதையா இருக்கா. சிரிச்சாலும் சரி முறைச்சாலும் சரி. ஏன் இப்ப கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உருன்னு தான் உட்காந்துருக்கா. ஆனாலும் அதை பார்க்கும்போது எனக்கு அழகா தான் தெரியுது. உண்மையிலே இவ அழகாதான் இருக்காளா இல்ல இவன் மேல உள்ள காதலுக்கு இருக்குனால எனக்கு அப்படி தெரியுதா? இல்ல, இந்த பீராவோட பொண்டாட்டியாச்சே, அழகுக்கு என்ன குறைச்சலாவா இருக்கும்? அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கா என் பொண்டாட்டி. சோகத்துல கூட எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான்னு பாரு. அப்படியே தங்க சிலையாட்டம் மின்னுதாலே. அது என்னன்னே தெரியல. இந்த புடவை, சுடிதாரு, மாடல் ட்ரெஸ் இதுல எல்லாம் இல்லாத ஏதோ ஒண்ணு இந்த நைட்டில இருக்கு. இவளுக்குனே அளவெடுத்து தச்சிருப்பாங்க போல. இந்த நைட்டில இவளை பார்த்தா மட்டும் நம்ம மனசுக்குள்ள ஐயோ நம்ம மைண்ட் வேற அங்கேயே போகுது. சமாதானம் பண்ண வந்த இடத்துல சரண்டர் ஆயிரும் போலயே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இவ என்ன ஓட விட்டு வெட்ட போறா, அது மட்டும் உறுதி. இப்படியே நின்று இவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னையும் மீறி அவன் சொன்ன மாதிரி பாஞ்சாலும் பாஞ்சிருவோம். எதுக்கு ரொம்ப பேசாம வாயை திறந்து கூப்பிடுவோம், அதான் நமக்கு நல்லது. திமற பாரா முட்டைக்கணி விட்டவா செய்யறனே. இப்போ எதுக்குங்க வந்தீங்க? எதுவா இருந்தாலும் வெளியில அம்மா இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிக்கோங்க. வெளியில தான் யாரும் இல்லையே. அம்மா வீட்ல இல்லையா? எங்க போனாங்க? அது எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட பேசிட்டு வெளியில போனாங்க, அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? இல்ல, அம்மா வீட்ல தான் இருக்காங்க. இவர் தான் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக அம்மா வீட்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் பேச மாட்டேனே, நான் எதுக்கு பேசணும்?
நேத்து என்ன என்னலாம் சொல்லி திட்டினாரு. அப்படி பெருசா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எல்லாம் இவர் நல்லதுக்காக தானே நான் மறைச்சேன். அப்படி இருந்தா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாச்சு. சரி, நடந்தது நடந்துட்டு சமாதானமா பேருவோன்னு சொல்லிட்டு தானே நேத்து அப்படிலாம் அவர்கிட்ட போய் பேசினேன். என்னெல்லாம் வலிஞ்சேன், வெக்கத்தை விட்டு வலிஞ்சேன். ஆனா அவரு என்னை எப்படிலாம் திட்டினாரு தெரியுமா? சரி, அவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு ஒருத்தி அழுதுகிட்டே அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வெளில போறாளே, ஒரு எட்டு வந்து என்ன பார்க்கணும்னு இவருக்கு தோணுச்சா? கல் நெஞ்ச பிடிச்சவர் ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டாரு. நான் ஏன் பேச போறேன்? இப்போ வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டா இவட்ட நான் பேசிடுவேனா? நான் பேச மாட்டேன். நான் ரோச கரியாக்கும். எனக்கு வெக்கமான சூடு சொன்னலாம் நிறைய கொட்டி கிடக்கு. நான் அவட்ட பேசணும், பேச மாட்டேனே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா என் ஹார்ட் பீட்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குதே. எதுவும் மனசுக்குள்ள சதித்திட்டம் போடுதாளா? யாருக்கெல்லாம் நான் நிறைய அவளை பேசிட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வச்சு என்ன செஞ்சிருவாளோ? ஐயோ, இன்னைக்கு எப்படியாச்சும் இவளை சமாதானம் பண்ணி நாளைக்கு ஜாலியா தலை தீபாவளி கொண்டாடலாம்னு நினைச்சேனே. மண்ணள்ளி போட்டு போடுவாளோ? இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்தா நான் எங்க சமாதானம் பண்ண? இதுல வேற அவகிட்ட நான் போன் பண்றப்போ வந்தா போதுண்டா மச்சான்னு வேற சொல்லிட்டேன். அதுலயே அவன் என்ன போகும்போது அந்த கலகலச்சிட்டு போறான். ஆனா இங்க ஒண்ணு நடக்காது போலயே. சண்டைன்னு வந்தா மட்டும் இவகிட்ட முறுக்கிக்கிட்டு வந்து நிக்க, சமாதானம் பேச வந்தா வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. வந்த உடனேயே அவுட் ஆயிட்டேன். இப்ப நான் இந்த பூலோகத்திலே இல்ல, மேகத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இவ்வளவு சமாதானம் பண்ணி ஒண்ணும் நடக்காது இன்னைக்கு. குள்ளச்சி என் கனவுல கல்லெறிஞ்சிருவா போல இருக்கு. என்ன இன்னும் நீங்க இந்த ரூமை விட்டு வெளில போலையா? இந்த பாருங்க, அம்மா வீட்ல தான் இருக்காங்க. என்கிட்ட இப்பதான் பேசிட்டு போனாங்க. ஹால்ல இல்லனா ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்க. நீங்க போய் கூப்பிடுங்க, அவங்க வருவாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்கன்னா ஏன் ஏன் வரமாட்டாங்க? வீட்ல இருந்தா தானே வருவாங்க. அவங்க வீட்ல இல்ல. இல்லையே, அதெல்லாம் அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அதுக்குள்ள எப்படி வெளியில போவாங்க? அவங்களா போகல, நான் தான் போக வச்சுட்டேன். என்ன நீங்க போக சொன்னீங்களா? பதறாத. அத்தை எங்கேயும் போல, நம்ம வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. முத்துப்பாண்டி தான் பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். பத்திரமா கொண்டு போய் நம்ம வீட்டுல விட்டுருவோம். ஓஹோ, பிளான் போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி யோசனைலாம் இதுக்கு வராதே. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அந்த ஆர்மி பத்தி கொடுத்த வேலையாத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, வள்ளிட்ட சொல்லி வச்சுக்கிறேன். ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அம்மா, அதான் அம்மா உங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நீங்களும் போக வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன உங்க வீடா? அப்போ உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல? ஆமா, அந்த வீட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி இருக்கும்போது அது உங்க வீடு தானே. ஓ, அப்போ அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற? அதான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஓ, சம்பந்தம் இல்லைன்னு சொன்னல. எங்க வீட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அப்ப எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்படின்னா அவங்க யாரையும் பார்க்க வர மாட்டேன். எங்க அம்மா அப்பா எங்க அக்கா யார்கிட்டயும் பேச மாட்டேன், அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுவேனே, அவங்கள பேசுவேன், அவங்கள வந்து பாப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனா அந்த வீட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. பக்கி, அது எப்படி? அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்களை பாப்பியா பேசுவியா? அதுக்கு மட்டும் எப்படி சம்மந்தம் இருக்கும்? அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அவங்களுக்கும் உனக்கும் இடையில எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களை நீ பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இந்த பாருங்க, இப்பவும் நான் சொல்றேன், அந்த வீட்டுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் எனக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்கு. நான் எப்ப வேணாலும் அங்க போவேன், எல்லார்கிட்டயும் பேசுவேன். என்ன பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன், நான் நினைச்சா அந்த வீட்டுல போய் கூட இருப்பேன். அதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவ்வளவுதான். சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல. கோவம் வந்தா என்ன பேசுறன்னு கூட தெரியாமலா பேசுவாங்க. அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? ஆனா அந்த வீட்டுக்கு போவாலாம், உங்கள்கிட்ட பேசுவாலாம், அங்க தங்குவாலாம். என்னத்த சொல்ல? ஆனாலும் இந்த பைத்தியக்காரியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் பைத்தியக்காரத்தனமான காதல்னு சொல்லுவாங்களோ. அப்படியா? அப்போ அந்த வீட்டுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல, மத்தபடி அங்க உள்ளவங்களுக்கும் உனக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்கு. அதுதானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த வீட்டுல தான் நானும் இருக்கேன். அப்படின்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல? அது உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். அந்த வீட்டுல தான் நானும் இருக்கேன். அப்போ உனக்கும் எனக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்குல்ல?
வந்திருக்கீங்க? அதான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் தள்ளி நின்னு பேசினா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்ப சொன்னீங்க. அதான் எப்போன்னு கேட்டேன். அதான் இப்ப கேட்டனே, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு. நீ கூட அதுக்கு தலைய கீழே குடிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தியே. அமைதி சம்மதத்துக்கு அறிகுறி தானே? அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லனா ம், நீங்க கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்னா இப்ப நீங்க கேட்டீங்களே, அதான் என்ன கேட்டேன்? அது அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே, உங்களுக்கும் எனக்கும். உனக்கு எனக்கும் அதான் அதுக்குதான் நான் ஒண்ணும் சொல்லலையே. அதான்டி, அதுங்கிறியே. அதுனா நான் என்ன சொன்னேன் அத சொல்லு. இந்த பாருங்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீங்க கேட்டதுக்கு எதுவும் இல்ல, அவ்வளவுதான். வார்த்தையில கூட உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா வாழ்க்கையில மட்டும் நான் இல்லாம இருந்துருவியாடி? ஏ அழுவாதடி. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதடி. அன்னைக்கு என் மேலதான் தப்பு. நான் தான் உன்னை அன்னைக்கு திட்டிட்டேன். பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னதான் கோவம் இருந்தாலும் உன்கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது. நீ என்கிட்ட அன்னைக்கு நல்லாதான் பேச வந்த. நான் தான் கோவத்துல என்ன பேசுறது கூட தெரியாம அப்படி வார்த்தைகளால உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்டா இப்படி முட்டாள்தனமான வார்த்தை எல்லாம் பேசுனேன்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரடி. மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட எனக்கு அருகதை இருக்காது தெரியல. எல்லாம் நீ எனக்காக தான் பண்ண. ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியல. சாரி நிலா. என்ன மன்னிப்பியாடி. உன் வீராம மன்னிப்பியா? என்ன வெறுத்துற மாட்டியே? மாமா, என்ன வார்த்தை சொல்லிட்டேன். இந்த பாரு மாமா, வார்த்தைகள்ல கூட அப்படி ஒண்ணு சொல்லிடாத. என்னால கேட்க முடியாது. நீ இல்லாத வாழ்க்கையை நான் எப்போதுமே நினைச்சு பார்த்தது கிடையாது. நான் எப்படி மாமா உன்னை வெறுப்பேன்? நீ தான் எனக்கு எல்லாமே. உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும், உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும். அதான் மாமா எனக்கு வேணும். அன்னைக்கு நான் அவ்வளவு விஷயத்தையும் உன்கிட்ட மறைச்சேன்னா, அதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு நினைச்சேன். மற்றபடி உங்ககிட்ட மறைக்கணும்ல எந்த எண்ணமும் கிடையாது. அந்த விஷயத்தால நமக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கே நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். அந்த நேரத்துல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சேனே தவிர இதை பத்தி நான் யோசிக்கல. கொஞ்ச நாளா நீ என்கிட்ட பேசாம இருந்ததே என்னால தாங்கிக்க முடியல. எப்பண்டா நீ என்கிட்ட பேசுவ, நான் உன் தோல்ல சாய்வேன்னு எத்தனை நாள் ஏங்கி இருப்பேன் தெரியுமா மாமா? வேண்டாம் மாமா, இனிமேல் நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். நீ எப்போது போல என்கிட்ட பேசு, என்ன பார்க்கவா, என்ன தூக்கி உன் மடியில வச்சு கொஞ்சு, எனக்கு அது போதும். இனிமேல் நான் எதையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன். என்னால உன்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமலாம் இருக்க முடியாது. நிலா, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருந்தா நீ இப்படி என்கிட்ட மனநிலிருந்து பேசியிருப்ப. நான் தாண்டி உன்னை புரிஞ்சுக்கல. அன்னைக்கு நான் கோவத்துல இருக்க போய் தான் உன் பக்கம் இருக்க நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ செஞ்சது தப்புனே என் மூளையில ஏத்திக்கிட்ட. அதனால தாண்டி உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட. இந்த பாரு நிலா, நீ சொன்ன மாதிரியே இனிமேலும் உனக்கும் எனக்கும் இடையில எந்த சண்டையும் வேண்டாம். நான் உன்கிட்ட இனிமேல் எதுக்காகவும் கோவப்பட்டு பேச மாட்டேன், சரியா? இனிமேல் நம்ம வாழ்க்கையில எதுலையுமே ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ மனம் திறந்து என்கிட்ட சொல்லு. நான் மனசு கஷ்டப்படுவேன், வேதனைப்படுவேன்னு நினைக்காத. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை உடனே சொல்லிட்டா அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இல்லனா நீ தான் நிலா அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வேதனைப்படுவேன். இந்த பாரு, நான் உன்னை முழுசா நம்புறேன். அதே மாதிரி உனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருந்தா இனிமேல் எதையும் மறைக்காத. என்கிட்ட உடனே சொல்லு, சரியா? மாமா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு மாமா. இனிமேல் நான் எதையுமே உன்கிட்ட மறைக்க மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில இனிமேல் எந்த விஷயத்திலுமே ஒளிவு மறைவே கிடையாது. ஒரு தடவை ஒரு விஷயத்தை நான் மறைச்சு அதனால நான் பட்ட வலிகள்லாம் போதும் மாமா. இனி என்னவா இருந்தாலும் உன்கிட்ட நான் உடனே சொல்லிடுவேன். நானும் இனிமேல் என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன். மறைக்கவும் முடியாது. ஏன்னா நீ என் உசுரடி, என் உசுரில கலந்தவா. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில முதலும் கடைசியுமா நடந்த ஒரே சண்டை இதுவாவே இருந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறம் எதுக்காகவும் நம்ம இப்படி பேசாம சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? சரி மாமா. சரி, இப்ப வச்சு நீ அழுவாம இருக்கலாம்ல? அப்ப நீயும் அழுகாத. நீ அழுதா நானும் அழுவேன். சரி, இனிமேல நான் அழுக மாட்டேன். நீனும் அழக்கூடாது. ஆத்தி, என் பொண்டாட்டி சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கா. அப்போ சிரிச்சாதான் உங்க பொண்டாட்டி அழகா இருக்கனா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. என் பொண்டாட்டி சிரிச்சாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, எப்போதுமே அழகாதான் இருப்பா. என் செல்ல பொண்டாட்டி.
உண்மையை தண்டி சொல்றேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு இருந்தியே, அப்ப கூட நான் உன்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு தான் நின்னேன். சைட் அடிச்சிங்களா? ஆமா, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருந்தாளா, அதான் பார்த்த உடனே அவளை சைட் அடிச்சிட்டேன். பாத்துக்கிட்டே நின்னீங்களா? அப்ப நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் நான் தான் அப்பவே வந்துட்டேனே. உன்னை சமாதானம் பண்ணணும்னு தான் இங்க வந்தேன். வந்து உன்னை பார்த்தா நீ சோகத்துல கூட அழகா இருந்தடி. அந்த அழக பார்க்காம வேஸ்ட் பண்ண முடியுமா? அதனாலதான் உன்னை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ மாமா, உனக்கு என்னத்த சொல்ல, பொண்டாட்டிய போய் சைட் அடிச்சேன்னு சொல்ற? டேய், பொண்டாட்டிய பத்தி தானடி சைட் அடிச்சேன். என் பொண்டாட்டி அழகா இருந்தா நான் சைட் அடிக்க தான் செய்வேன். இதுல என்னடி தப்பு? ஓ, அழகா இருந்தா சைட் அடிச்சிருவீங்க? அடிய முட்டகனி, நீ எதுக்காக இப்படி கேட்கறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீராவுக்கு உலகத்திலே அழகான ஒரு பொண்ணு தெரியறானா, அது என் நிலாவா மட்டும்தான் இருக்கும். என் கண்கள் எப்போதுமே காதலோட ஒன்ன மட்டும் தாண்டி பார்க்கும். என் நிலாவை தான் நான் எப்போதும் காதலிப்பேன். அவளை மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ணுவேன். அவளை மட்டும்தான் நான் சைட் அடிப்பேன். அவ கூட மட்டும்தாண்டி நான் கடைசி வரைக்கும் வாழுவேன். இந்த ஜென்மம் இல்ல, கடவுள் எனக்கு எத்தனை பிறவி கொடுத்தாலும் அத்தனை பிறவியும் என் நிலா கூட வாழணும்னு மட்டும்தாண்டி நான் கேட்பேன். அதான் எனக்கு தெரியுமே, நான் சும்மா தான் கேட்டேன். என் மாமா என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படி என் மாமாவுக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் என் மாமாவும் எனக்கு சொந்தம். என் மாமா எப்போதுமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் என் மாமாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீராவோட உயிரும் உடம்பும் எப்போதுமே இந்த நிலாவுக்கு மட்டும்தான் சொந்தம். என் மனசுல வாழ்றவளும் நீதான், என் மார்புல சாய போறவளும் நீதான். நான் எப்போதும் உனக்கு மட்டும்தான் நிலா. ஆமா, இந்த வீரா இந்த நிலாவுக்கு மட்டும்தான். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அம்மா, ஐ லவ் யூ மட்டும்தானா? என்ன வேற ஏதோ எதிர்பார்த்து வந்த மாதிரி இருக்கே? அதான் தெரியுதுல்ல. அப்படின்னா அன்னைக்கு நீயா வந்த, ஏதோ கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். அதான் இன்னைக்கு ஏதாச்சும் கிடைக்குமேன்னு பார்த்தேன். நீ தான் சமாதானம் ஆயிட்டல, அப்புறம் என்ன, ஏதாச்சும் கொடுக்கலாம்ல. கொடுப்பாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட வரும்போது என்னை எப்படி தள்ளி விட்டீங்க, இப்போ வந்து என்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டேன். அந்த விஷயத்துல நான் இன்னும் சமாதானமாகல. ஏய், என்னடி சொல்ற? அதான் நமக்குள்ள இனிமேல் எந்த சண்டையும் வேண்டாம், நான் உன் மேல கோவப்பட மாட்டேன், நீ என் மேல கோவப்படாதுன்னு சமாதானமா எல்லாத்தையும் பேசி முடிவுக்கு வந்துட்டல்லடி. அப்புறம் என்னடி? அந்த சமாதானம் வேற. அது நீங்க அன்னைக்கு என் மேல கோவப்பட்டீங்க, திட்டினீங்க, அதுக்கு இப்போ வந்து என்கிட்ட சாரி கேட்டீங்க, அதனால நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அதுல சமாதானம் ஆயிட்டோம். ஆனா இதுல நான் சமாதானம் ஆக மாட்டேன். அன்னைக்கு நான் ஆசையா உங்ககிட்ட வரும்போது எப்படி தள்ளி விட்டீங்க, என் மனசு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா? இப்போ உங்களுக்கு என்னதான் நான் உடனே உங்களுக்கு கொடுத்துடணுமா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இனிமேல் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கிட்டயே வரக்கூடாது. நான் உங்களுக்கு எதுவும் தர மாட்டேன். முதல்ல எந்திரிச்சு போங்க. என்னது, வெளியே போகணுமா? அடியே, என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். நான் வேற இதை நம்பி கதவை வேற அடிச்சுட்டு வந்துட்டேன்னு. இந்த பாரு, இது என்னடி அந்த சமாதானம் இந்த சமாதானங்கிறது எல்லாம் ஒண்ணு தாண்டி, எல்லாம் ஒரே போல தானே நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்குடி அதை வேற இதை வேறன்னு பிரிக்கிற? அப்படித்தான் பிரிப்பேன். இந்த பாருங்க, அந்த சமாதானம் வேற இது வேற. அதுக்கு மன்னிப்பு உண்டு, இதுக்கு கிடையாது. ஏய் பாவண்டி, நானு தாங்காதடி, சொன்னா கேளு. இதுல எல்லாம் இப்படி முடிவு பண்ணக்கூடாது. இதை நம்பி நான் என்னெல்லாமோ நினைச்சு வந்தேன். நீ என்னடி இப்படி பேசுற? ஓஹோ, வரும்போதே கற்பனை கொட்டையில கட்டிக்கிட்டு தான் வந்தீங்களாக்கோ? என்கிட்ட உங்க கதையெல்லாம் நடக்காது பாத்துக்கோங்க. ஒழுங்கா போயிருங்க சொல்லிட்டேன். அடிய செல்ல பொண்டாடி, அப்படிலாம் சொல்லக்கூடாது பாத்துக்க. இந்த பாருடி, என்ன இருந்தாலும் நான் உன் புருஷன். ஏதோ தெரியாம அன்னைக்கு கோபத்துல பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி எல்லாம் பழி வாங்க கூடாது. நான் பாவம் இல்லையா? இதனால நான் இதுக்காக எவ்வளவு ஏங்கி போயிருந்தேன் தெரியுமாடி? எனக்கு தாண்ட அந்த வலியும் வேதனையும் தெரியும். இப்போ விட்டா கூட நான் குடமா அழுது தீத்துருவேன். நான் அழுத உன்னால தாங்கிக்க முடியாதுங்க. போய் தாண்டி அழுவையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொன்ன கேளுட்டி, என்னை எங்க வைக்காதடி, குடடி. முடியாது. என்ன ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லுதா? இப்ப என்னடி, அதுக்கு சமாதானம் ஆயிட்ட, இதுக்கு நீ சமாதானம் ஆகணும், அவ்வளவுதானே? அவ்வளவு லேசிலலாம் இந்த விஷயத்துல நான் சமாதானமாக மாட்டேன். ஏன்னா நான் பட்ட வலி எனக்கு தானே. எனக்கு மட்டும் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? அடியே, அதையே ஏன்டி சொல்லி சொல்லி காட்டுற? அதான் தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லுதுங்களா? அப்ப என்ன மாறி மாறி அதையே சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதடி. சரி, அது ஏதோ தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சிரு. முடியாது. ஏய், என்ன அள வச்சிடாதடி. இந்த பாருடி, அந்த விஷயத்துல உன்னை சமாதானம் பண்றதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்டா நீ சமாதானம் ஆகுறியா? அப்படி என்கிட்ட சொல்லு, நான் அதுபடியே மன்னிப்பு கேட்கிறேன்டி. ஆனா
சமாதானமா மட்டும் ஆகாம இருந்துடாதடி. இதை வச்சு நாளைக்கு நிறைய பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மண்ணள்ளி போட்டுறாதடி. நீங்க எப்படி மன்னிப்பு கேட்டாலும் சரி, இந்த விஷயத்துல நான் சமாதானமே ஆக மாட்டேன். நீங்க என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. இந்த நிலா கிட்ட இனிமேல் அதெல்லாம் நடக்காது. நம்மளும் எவ்வளவு கெஞ்சிரும், கொஞ்சமாச்சும் மலை இறங்குறாளான்னு பாரு. திமுரு பிடிச்சவா. இதுக்கப்புறம் கெஞ்சினாலா காரியம் நடக்காது. இவகிட்ட எப்போதுமே நம்ம அதிரடியா தான் முடிவெடுக்கணும். அப்பந்தான் இவன் நம்ம வழிக்கு வருவான். ஏய், இப்போ கடைசியா கேக்குற, சமாதானமாகவியா மாட்டியா? அதான் மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? முடியாது. முடியாது. முடியவே முடியாது. நீங்க எப்படி கேட்டாலும் சரி, என்னால முடியாது. ம்? அடியே, சத்தம் போட்ட மொத்தத்தோட சேர்த்து நாக்கையும் கொட்டிச்சிருவேன். சமத்து. சுகம் இதே சுகம் என்னாலுமே கண்டாயன முத்தத்திலே பலவது உண்டு என்று சொல்லட்டுமா அச்சப்பட வேண்டாம் பெண்மை எந்த ஆண்மையும் உண்டு பெருமை என்னடி இந்த மாமாவோட சமாதானம் எப்படி இருந்துச்சு? எது சமாதானமா? இதுதான் உங்க சமாதானமா? இப்படிதான் சமாதானம் பண்ணுவாங்களா? கொஞ்ச நேரத்துல ஏன் எதுக்கு இப்படி மொட்டைத்தனமா இருந்துக்கிற? முரட்டுத்தனமாவா நடந்துக்கிட்டேன்? அது ஒண்ணும் இல்லடி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிச்சா, அதான் கண்ட்ரோல் இல்லாம கொடுத்துட்டேன். அதுக்குன்னு இப்படியா? ஒரு வர இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்துல நான் மோசமா இருந்தா தாண்டி நீ சீக்கிரத்துல மோசமாவ. இந்த ரைமிங்க்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, அப்புறம் அவ்வளோதான், நானே உங்களை கடிச்சு வச்சிருவேன். அதுக்கு தானடி நானும் ஆசைப்படுறேன். எவ்வளவு வேணாலும் கடிச்சுக்க, உனக்கு இல்லாததா? ஐயோ, எப்படி பேசினாலும் ஏமாமா இப்படி மறக்கிற? போ மாமா. ம், போறாங்க. ஏண்டி இதுக்கே முரட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்றியே, தீபாவளி எதுவுமா உனக்கு இதை விட நிறைய ஸ்பெஷல் வச்சிருக்கேன்டி. அதெல்லாம் வாங்கினா என்ன பண்ணுவ? தீபாவளிக்கா? என்ன? அதை சொல்லிட்டா ஏதடி சஸ்பென்ஸு? தீபாவளி அன்னைக்கு பாரு, இந்த மாமா உனக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலா நிறைய கொடுப்பேன். நிறைய நிறைய. உன்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டனோ, உன்கிட்ட எவ்வளோ கோவப்பட்டனோ, எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ணணும்ல. அது எல்லாத்தையும் தீபாவளி அன்னைக்கு கொடுக்குறேன், வாங்கிக்க. அப்போ ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா, இந்த தீபாவளிக்கு என் பொண்டாட்டிக்கு நிறைய ஸ்பெஷல் பரிசு கொடுக்கணும். நிறைய ஆள வச்சுட்டேன்ல, அதுக்கு தான். அப்படியா? ஆமா, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கும் தான். தீபாவளி எதுமா போட்டுக்க. எல்லாரும் நம்ம வீட்டில் தான் தீபாவளி கொண்டாட போறோம், சரியா? என்ன மாமா சொல்ற? நம்ம வீட்லயா? அப்ப சரி, எல்லாரும் ஒண்ணா தீபாவளி கொண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்தை பாரு. இப்படி உன்னை சந்தோஷமா பார்க்கறத விட்டுட்டு அழ வச்சுட்டேனடி. இதை பாரு, இனிமேல் எப்போதும் நீ போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும், சரியா? சரி மாமா, முடிஞ்சதெல்லாம் பத்தி எதுக்கு இப்ப பேசுற? அதெல்லாம் விடு. இப்பதான் நம்ம 2 பேரும் சமாதானம் ஆயிட்டல, அப்புறம் என்ன? ஆமால, சமாதானம் ஆயிட்டல. நான் உன்னை சமாதானம் பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு நீ என்ன சமாதானம் பண்ண வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதுக்கு அதுக்கு இப்பவும் உன்னை கெட்டு போல. மறுபடியும் அதே மாதிரி சமாதானம் பண்ணா நல்லா இருக்கும். சமாதானம் தானே பண்ணிட்டா போச்சு. என்னடி சொல்ற? அப்போ உனக்கு ஓகே தானா? டபுள் ஓகே. செல்ல குட்டி மாமா. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. எங்க இந்த மாமாவை சமாதானப்படுத்தி பார்ப்போம். கடிக்கும் இசையில் கவிதை
என்னடி எதுக்கு இப்படி பாக்குற? அது நான் என் மாமா பார்த்து சைட் அடிக்கிறேன். நீங்கள் தான் என்னை பார்த்து சைட் அடிக்கணுமா? நான் என் மாமா பார்த்து சைட் அடிக்கக்கூடாது? அட, ஏன் பொண்டாட்டியே என்னை பார்த்து சைட் அடிக்க கூடாதுன்னு யாரடி சொல்வா? என் செல்லத்துக்கு எவ்வளவு நேரம் என்னை பார்த்து சைட் அடிக்கணும் தோணுதோ அவ்வளவு நேரம் சைட் அடி. நான் இப்படியே உட்காந்துருக்கேன். நான் இப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்கும் சொன்னாலும் நான் இருப்பேன்டி. எவ்வளவு பொண்டாட்டி. போதும் போதும், பேசியே மயக்காதீங்க. நீ என்னை பார்த்தே மயக்கிறப்போ நான் பேசி மயக்கினா தப்பா? இந்த விஷயத்துல எந்த தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்ல. அதான் தெரியுமே, கத்து கொடுத்தது நீ தானடி. சரி சரி, சீக்கிரம், ரொம்ப நாளாச்சு. உடனடி அவசரத்தை பாரு. அப்புறமா பேசிக்கலாம். கூட்டடி. ஆகா எம்மா உதட்டல உதட்ட வச்சு உறிஞ்சது தாமரப்பூ. உசுருல மின்சாரம் பாஞ்சு எரியுது புது நெருப்பு. அப்படியே என் பொண்டாட்டி யார் இது? நீ இப்படிலாம் சமாதானம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பேனே. ச்சே, மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து இன்னைக்கு சமாதானம் பண்றதுல இந்த வீராவே மிஞ்சிட்டேடி. காதல் பண்றதுலயும் ரொமான்ஸ் பண்றதுலயும் என் வீரா மாமாவுக்கு இணையும் யாருமே கிடையாது. எல்லாத்துலயுமே என் வீரா மாமா தான் எப்போதுமே சூப்பர். அப்படியா? ஆமா, என் மாமா தான் எல்லாத்துலயுமே சூப்பர். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இதே போல உன்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவும் கொஞ்சிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நிறைய நிறைய நிறைய. மாமா மாமா, செல்ல மாமா. ஏய் நிலா, நிலா, என்னடியாச்சு? தூக்கம் வருது மாமா. தூக்கம் வருதா? என்னடி இந்த நேரத்துல தூக்கம் வருதுன்னு சொல்ற? என்னாச்சு? அது நைட்டெல்லாம் உன்னை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன்னா அது தூங்கலை. அதான் மாமா இப்போ எனக்கு தூக்கமா அது. அழுதியா? ச்சே, என்னடா வீரா இவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா. பாவம், குழந்தைடா. குழந்தை மாதிரி பேசுறா, குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டியடா. இனிமேல் உன் வாழ்க்கையில எப்பவாச்சும் ஒரு தடவை உன் மேல கோவப்பட்ட நீ மனுஷனே இல்லடா. என் பொண்டாட்டி மேல மேல கோவமே பட மாட்டேன். அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். நிலா, நான் உன்னை பெட்ல படுக்க போறேன். தூங்குறியா? வேண்டாம் மாமா, நான் இப்படி உன் மேலே சாஞ்சிக்கிட்டே தூங்குறேனே, இதான் மாமா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படியே தூங்குறேனே. என் செல்ல பொண்டாட்டி, நீ மாமா மேல சாஞ்சு தூங்கணுமோ? சரி,
மேலே செஞ்சு தூங்க வேண்டாம், என் நெஞ்சில் செஞ்சு தூங்க. உனக்கான இடம் தாண்டி நீ அங்கதான் இருக்கணும். சரி வா, நான் கட்டில உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த செல்ல பொண்டாட்டியை தூங்க வைக்கிறேன். சரி மாமா. இந்த வீராவுக்கு கிடைச்ச அழகு பொம்மை. சாரிடி என் பொண்டாட்டி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன்னை பார்க்காம பேசாம ஏன் பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருடி. நான் பேசுறது நினைச்சு நைட்டு பூரா தூங்காம அழுதுகிட்டு இருந்தியாடி என் அழகு பொம்மை. இனிமேல நீ எதுக்கும் அழக்கூடாது. நான் உன்னால வச்சது தப்பு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அப்புறவு என் மேல உண்மையான அன்பு பாசமும் வச்ச ஒரே ஆளு நீ மட்டும் தாண்டி. இந்த வீராவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு நீ தான். உன்னை போய் நான் காயப்படுத்திட்டேனே. இனிமேல நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை இப்படியே பக்கத்துல அள்ளி அடிச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடணும்னு தோணுதுடி. உன்னை கட்டி அடைச்சுக்கிட்டு உன் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கை முழுக்க இருந்துடணும் போல தோணுது. சந்தோஷத்துக்காக கூட இனிமேல் நான் உன்னை அழ வைக்க கூடாது. நிம்மதியா தூங்குடி. நான் எப்போதும் உன் கூட இப்படியே தான் இருப்பேன். என் பொண்டாட்டி அணைச்சு வச்சு இப்படி பத்திரமா பார்த்துப்பேன். நீ தூங்கு. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. தூங்கு தூங்கு தூங்குற செல்லம். தூங்கு தூங்கு தூங்குமா. இன்னைக்கு இப்படி தாளாட்ட வச்சுட்டாலே முட்டை கண்ணி. இப்பவே பழகிக்க வேண்டியதான். நாளைக்கு குழந்தை வந்துருச்சுன்னா இந்த பெரிய குழந்தைய அந்த சின்ன குழந்தைய ஒன்னும் தூங்க வைக்கணும்ல. இவ்வளவு மாதிரிதான் அவளும் இருப்பான்னு நினைக்கிறேன். தூக்கத்துல அழகா புலம்புற. இதமா என் பொண்டாட்டிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூங்கு 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 தூங்குடா என் செல்ல குட்டி தூங்குடா. தூங்கு.